அதே உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சிருக்கேன் பாரு. ஆ நல்லா காமி. நான் பாரு உனக்காக நான் குலாப் ஜாமுன் பண்ணிருக்கேன். காமி பாத்தியா? சுகன்யா, சாப்பிடு. அப்படியே நான் ஆதிக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் கொடுத்துரு. இரு அர்ஜுன், அவன் ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுனை சாப்பிட்டு முடிக்கட்டும். சாப்பிடுப்பா. அதே இப்பவே நல்லா சாப்பிட்டுக்கோ. ஃபுட்பால் கேம்ப்ல நல்ல சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. இல்ல தாத்தா, அங்க எல்லாம் ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் இருக்கும். இங்கதான் பாட்டி சாப்பாடு சாப்பிட்டு நான் அப்படியே வீங்கி போயிட்டேன். பாட்டி சாப்பாட்டை சாப்பிட்டு வீங்கி போயிட்டியா? இல்ல பாட்டி, சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன். சரி. பூஜை மட்டும் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. என்ன இது? சுகன்யா, அடுப்புல ஏதோ தீஞ்ச மாதிரி இருக்கு பாரு. போய் என்னன்னு பாரு. ஓ, ஆமா அதே, நீ சொன்னது சரிதான். ஏன் சாப்பாட சாப்பிட்டு பாரு சுகன்யாத்தை எப்படி வீங்கி போயிருக்கான்னு. இந்நேரம் பூஜா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே. சாப்பிட்டுருப்பாளா? வந்தனா பூஜாவை எப்படி பார்த்துப்பா? அதை நினைச்சாலே பயமா இருக்கு. பூஜா, என்னாச்சு? ஏன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல? பூஜா, உனக்காக அம்மா சாண்ட்விச் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன், சாப்பிடு. இங்க பாரு பூஜா, நம்ம மேல அக்கறை இல்லாதவங்களை பத்தி நாமே கவலைப்படணும். அந்த பிரியா உன்னை வேண்டான்னு சொல்லி என் கூட அனுப்பி வச்சுட்டா. அத முதல்ல புரிஞ்சுக்க பூஜா. இப்படி நீ அழறதுக்காக நான் உன்னை விட்டுற மாட்டேன். எப்படி இருந்தாலும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? போக போக உனக்கே பழகிடும். எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை பிரியா கிட்ட அனுப்ப மாட்டேன்.